வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அதாவது ட்ரோன் வீடியோஸ் எடுக்க போனேன். முக்கியமாக போனதுன்னா ட்ரோன் வீடியோஸ்லாம் எடுக்க போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா வந்து நான் எடுத்த இடம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஊரில் ஆறு இருக்குது. எங்கள் ஊருக்கு போகிற வழியில், அதாவது கொசஸ்தலை ஆறுன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஊர் வழியாக அப்படி போவோம். அங்கே வந்து மழை நல்லா பெய்யும்போது வந்து தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ இல்லை, கொஞ்சம் தேங்கியிருந்த தண்ணியில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் ஊருக்காரங்களாம். சரி, அங்கே அப்படியே சரி நம்ம போய் ட்ரோன் வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி தான் நான் ட்ரோன் வீடியோ போட்டிருப்பேன். லிச்சி பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஆப் பற்றி. அப்போ வந்து சரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஆக்ஷன் கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தேன். எடுத்துகிட்டு சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆஸ்மா ஆக்ஷனோட ரிவ்யூஸோட சொல்லி. அப்புறம் அதில் எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் போட சொன்னாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து அதில் தான் எடுத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மீன் வந்து நிறைய வெரைட்டி இருந்தது. எனக்கு அது சரியாக தெரியல என்னென்ன மீன் அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் தான் கூட இருந்து பண்ணார். கூப்பிட்டேன் இந்த மாதிரி மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் மீன் இதுக்கும் பிடிச்சதில்லை, நான் பிடிச்சதில்லை. அந்த வீடியோலையும் கேமரா ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி பிடிச்சிச்சேன். வெறும் இது வந்து காலையில் எடுத்தோம் மீன் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு வாட்டி வந்து நாங்கள் எடுத்தோம். இது பாருங்கள், இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா அது என்ன மீன் எனக்கு சரியாக தெரியல, ஜிலேபியா இல்லை என்னென்னு, அது எனக்கு கரெக்டாக வெரைட்டி தெரியல. ஆனால் அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வெறும் கையிலே அப்படியே பிடிச்சி தூக்கி அங்கே மண்ணில் இருக்க மண்ணில் தூக்கி போட்டுறாங்க. நான் இங்கே நம்ம வீட்டில் வந்து ஆஸ்கர் மீன் வளர்த்ததுனால அப்படி கொஞ்ச நேரம் அப்படி தெரியாமல் கீழே வந்துச்சுன்னா கூட டக்குன்னு எடுத்து தண்ணியில் போட்டுருவோம். இவங்க நான் கேட்டேன் இந்த மாதிரி போடலையா அப்படின்னு கேட்டதுக்கு, மீன் பிடிக்க வந்தாங்கன்னா எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்படியே பிடிச்சி மண்ணில் தூக்கி போட்டாங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்குமே தண்ணி இல்லாமல் அப்படியே அந்த மண்ணிலே கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் பிடிச்சிட்டார் அந்த மீனை. குப்பை மாதிரி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த மீன். வெறும் கையிலே பிடிச்சாங்க. பார்க்கறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தேன் மீன் பிடிக்கிறது. நேரில் பார்த்தது அப்போ தான். ரொம்ப நாளாக சொல்லியிருக்காங்க மீன் பிடிக்கலான்ட்டு. பாருங்கள், இது அப்படி அந்த பாசியில் போய் உக்காந்துக்கும். அது அந்த மீன் ஃபுட்டுக்காக போய்ட்டு இல்லை கப்பு மாதிரி இருக்குது, அது உள்ளே சேர்ந்து அப்படி இருந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப நேரத்துக்கு இருந்தது. நான் இந்த வீடியோ வந்து இப்போ இந்த மாதிரி நாங்கள் அங்கே இருந்த கேனில் வந்து அப்படியே பிடிச்சிட்டோம் அந்த எல்லாத்தையுமே. பாருங்கள், அப்படியே அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அப்படியே இவங்க பிடிச்சி தூக்கி போட்டாங்க. நல்ல வெயில் டைம் வேறு. அதை பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டேன்னு எங்கள் அண்ணன் தூக்கி போட்டாங்க. பார்த்தா அது நண்டு. நாங்கள் வந்து வயல் நண்டு நிறையா பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆற்றுல இருந்த நண்டு. அது சும்மா பிடிச்சி காமிச்சாங்க. அது பார்த்திங்கன்னா அதோட பேக் சைடில் வந்து அதோட குட்டிங்கெலாம் இருக்கும். ஆனால் இந்த நண்டே வந்து சின்ன சைஸில் இருந்ததுனால இது குட்டி இருக்குமான்னு தெரியல. போட்டு தண்ணியில் கழுவிட்டு எனக்கு காமிக்க, சரி அதில் வந்து கவர் ஆகட்டும் கேமராவில் காட்டுறதுக்காக க்ளீன் பண்ணி அதை காமிச்சாங்க. மற்றபடி நண்டு வந்து நாங்கள் அன்றைக்கி பிடிச்சிட்டு விட்டுட்டோம். சரி, அது தேவைப்படாது அப்படின்ட்டு. இதை வேணாம், எனக்கு பயமாக அது பிடிக்காது. மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ப்பாக இருந்தது முன்னாடி. நாங்கள் அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு கீழே விட்டுட்டோம். அதை இதெல்லாம் வந்து காலையில் எடுத்தோம். காலையில் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு பிடிச்சிட்டு இருந்தார் எங்கள் ஊருக்காரரு. சரி அப்படியே போனோம், அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் இதெல்லாம் வந்து என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் என்னென்ன பண்ணேன், என்னென்ன உயிரோடு இருந்தது அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் மத்தியானம் வந்தோம். பழைய புடவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் வச்சு எடுத்துக்கலாம் அதில் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து வீட்டுக்கு வந்து கொசு வலை அடித்து வச்சுருந்தோம். அந்த வலையும் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு சின்ன பக்கெட், இந்த மாதிரி ஒரு பக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்து, இப்போ ஏன்னா காலைல வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் பிடிச்சோம், அது பத்தலை. சரி இதில் நிறையா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் சின்ன மீன். நான் என்ன இதுக்காக எடுத்தோம், இதை பிடிச்சோம் அப்படின்னா வந்து சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம், நம்ம ஆஸ்கர் மீன் வளர்க்குறோமே, அதுக்கு சரி போடலாம். ஏன்னா லைஃப் ஃபீட் போட மாட்டாங்க. சரி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து அந்த கடையில் விற்கிற எந்த ஃபுட்டுமே போடல. அந்த சென்னா குன்னி அப்புறம் ஒரு நேச்சுரலான ஃபுட்டு தான் போட்டேன். சரி ஒரு வாட்டி லைஃப் ஃபீட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மீன்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். அதுக்காக பிடிச்சது இந்த மீன்லாம். குட்டியாக இருந்தது. இது என்ன வெரைட்டின்னு தெரியல. ரொம்ப நேரமே இருந்தது. கீழே தண்ணியில் கொஞ்சம் பிடிச்சோம். பாசிலாம் நிறையா இருந்தது. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எறா இருக்குது, வெள்ளை கலரில் குட்டி சைஸ் குட்டி எறா.
அது கேமராவில் நான் சரியாக கவர் பண்ணல, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. அதையும் பிடிச்சி வச்சோம், ஆனால் வீட்டுக்கு வரும்போது காணோம், அதெல்லாம் செத்துடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனில் வச்சுட்டோம். மீன் இந்த சின்ன மீன் என்ன பண்ணுதுன்னா எகுறது, துள்ளுச்சு. இது பாருங்கள், இது வந்து கொசு வலை, வீட்டில் இருந்த கொசு வலை அடித்து வச்சுருப்போம்ல ஜன்னலுக்கு, அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். வெல்கோரோடு இருக்குது. அதை சரி எமர்ஜென்சிக்கு மீன் பிடிக்கிற வலையாக மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம். அவ்வளோ பாசி பாருங்கள், பெட்டு மாதிரி இருந்தது. அதை அப்படியே அதில் ஒதுரணும். சும்மா இது ஏன்னா பெரிய பெரிய சைஸ் எல்லோரும் பார்க்கலாம், என்ன இது தம்ம தூண்டு சின்ன சின்ன மீனாக பிடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா பெரிய மீன் எல்லாமே வந்து ஊரில் இருக்கவங்க எல்லாம் ஆல்ரெடி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, நான் வந்த டைமில் இதுதான் இருந்தது. அப்படின்னு அதை பாருங்கள், ஒரே ஒரு பெரிய மீன் மாட்டிகிட்டு இருக்கோம். மாட்டோம் இப்போ ஒரே ஒரு பெரிய மீன் இருந்தது, நிறைய இருந்தது உள்ளே. நாங்கள் பிடிச்சது சின்ன மீன் தான், பெருசுலாம் வந்து கொஞ்சம் ஆழமான பகுதிக்கு போயிடுச்சு. இது பாருங்கள், மேலே புடவை போட்டு மூடி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எகிரிச்சு எல்லாம். இது பாருங்கள், ஒன்று ஒன்று தாவி தாவி வெளியே நிறைய விழுந்து வெளியே போய் செத்துடுச்சு. எல்லாம் எகிருது. நிறைய வெரைட்டி சொன்னாங்க, எனக்கு எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கரெக்டாக போட்டு வச்சுருந்தோம், நிறையா எது கிடச்சதோ எடுத்து போட்டுட்ருந்தோம். மீன் அதிகமாடா போடு, எவ்வளோ போடு, தனியாக கூட போட்டுக்கிறேன் வா, ஒன்றும் பிரச்சனை. கையிலே மாட்டில் எதுவுமே, அவ்வளோ குட்டியாக இருந்தது மீனுங்க. கீழே பாருங்கள், நான் மண்ணில் எல்லாம் எடுத்து போட்டுட்ருப்பேன். எகிரிச்சு எல்லாம். இது அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் எடுத்தேன் கொஞ்சம். பார்த்தீங்கன்னா தெரியும், பாசிலாம் இருக்குது. நிறைய மீன் வந்து கவர் ஆச்சு இதில் அடியில். ஆஸ்மா ஆக்ஷனில் எடுத்தேன். 1080p 60 frames ராக் ஸ்டடி ஆனில் வச்சு எடுத்தேன். எல்லா ஃபுட்டேஜும் எனக்கு நல்லா தான் இருந்தது, எனக்கு பார்க்குறதுக்கு ஓகேவாக தான் இருந்தது. இது என்ன வெரைட்டினே தெரியல மீனுங்க, எல்லாம் போச்சுங்களே தவிர அதில் ரொம்ப சின்ன சின்ன வெரைட்டி மீனுங்க மட்டும் தான் என் கையில் மாட்டுச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த மீசை வச்ச ஒரு மீன் போகும், அழகாக போகும் 3 மீன். பாருங்கள், இந்த வெரைட்டி மீன் மாட்டவே இல்லை எங்களுக்கு கடைசி வரைக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தது இதெல்லாம் சைஸில். நான் அவர் வச்சுருப்பேன், இது ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருப்போன்னு நினைக்கிறேன். அதில் ஒழுங்காக மீனுங்க இருக்கிறதெல்லாம் மாட்டினது மட்டும் தான் நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். இப்போ எவ்வளோ போது பாருங்கள். இப்போ மாட்டும் பாருங்கள் ஒரு பெரிய மீன். அந்த மீன் வந்து எடுத்துகிட்டு வந்தேன், நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அதாவது எந்தெந்த மீன் நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டேன், என்னென்ன இருக்குது, என்னென்ன உயிரோடு இருந்தது, எது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள் எப்படி தாவுது பாருங்கள் ஒரு மீனும். பிடிச்சி அப்படியே காரில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பிடிக்க போகிற மீன் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது, கண்ணாடி மாதிரி இருந்தது ஒரு மீன். அதை பிடிச்சிட்டோம். அதை அது கிளாஸ் மாதிரி இருந்தது. நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு மீனை பார்த்தேன். அது உள்ளே இருக்க அதோட எலும்பு உள்ளே என்னென்ன சாப்பிட்டுது அதெல்லாமே தெரிஞ்சுது. அதை பார்க்கறதுக்கு நான் அதை சரியாக கவர் பண்ணாமல் போயிட்டேன். அதை இந்த மீனுங்க எல்லாத்தையுமே வந்து நான் பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் வாஸ்கர் டேங்கில் போட்டேன். அது என்ன பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.